ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சென்னை டு சிங்கப்பூர் ரிட்டர்ன் ஆகிற அந்த டைமில் லாக்டவுன் பீரியட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகி என்னால் வர முடியாமல் போயிடுச்சு. வந்தே பாரத் மிஷனில் எவாக்குவேஷன் ஃப்ளைட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கப்புறமேலு எனக்கு மெசேஜ் வந்திருந்தது. நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தனால அப்புறம் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் நான் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சிங்கப்பூருக்கு கிளம்பிட்டேன். இப்போ வந்து சென்னை ஏர்போர்ட்டு ரீச் ஆயாச்சு. சென்னை ஏர்போர்ட் எப்போவுமே ரொம்ப வந்து க்ரௌடடாக ஒரு நல்ல ஒரு பிரைட்டாக அந்த மாதிரியே பார்த்துட்டு இப்போ வந்து எம்டி ஏர்போர்ட். அங்கே பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு நம்ம இடம் தேடுற மாதிரி இருக்கும். இப்போ யாருமே இல்லை. நான் வந்து இப்போ இந்த ஃப்ளைட் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் வந்து மிடில் சீட்டு காலியாக விட்டுருப்பாங்களா இல்லை எப்படி வந்து இருக்குது என்னன்னு தெரியல அப்படின்ட்டு கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்தேன். பட் எனிவே எல்லோரும் மாஸ்க் போட்டு எல்லோரும் வந்து கொஞ்சம் சேஃபாக தான் வந்து எல்லாருமே இருக்காங்க. இருந்தாலும் வந்து நம்ம ஒரு 4 hours ட்ராவல் பண்ணுறப்ப பக்கத்துலேயே உட்காண்ட்ருக்கணுமோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா 16 பேசஞ்சர்ஸ் தான் டோட்டலாகவே என் கூட ட்ராவல் பண்ணாங்க. இது வந்து ஜூன் 9th. பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் வந்து எம்டி ஃப்ளைட்டாகவே தான் இருந்துச்சு. 16 பேசஞ்சர்ஸ். ஸோ 3 rows ஒரு பேசஞ்சர் அந்த மாதிரி தான் வந்து உட்கார வச்சுருந்தாங்க. ஃப்ளைட் வந்து கிளம்பிருச்சு. இப்போ நம்ம சிங்கப்பூர் ரீச் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் கழித்து நான் திருப்பியும் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து நம்ம வெளியே வந்து 14 days தங்க வைப்பாங்க. ஸோ நம்ம மீட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. இப்போ சிங்கப்பூர் ஏர்போர்ட்டும் அதே மாதிரி தான். ஓரளவுக்கு வேறு ஃப்ளைட்ஸ் இருந்தனால கொஞ்சம் ஓரளவுக்கு பீப்புள் இருந்தாங்க. இங்கே சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் கம்பல்சரி மாஸ்க் போடணும். அப்புறம் அங்கே போட்டிருக்க இப்போ இந்த சேரில் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட அங்கே வந்து எல்லாம் தனித்தனியாக போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டெஸ்டெல்லாம் பண்ணல. நம்ம வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்தவங்கலாம் தனியாக வந்து ஒரு இடத்துல நிற்க சொன்னாங்க. அங்கே லெஃப்டில் வந்து தூரத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு. அந்த ஹஸ்பண்ட் அவர் வந்து என்னை பார்க்க வந்திருந்தார். பட் வந்து எனக்கு வெளியெல்லாம் போய் பேச முடியல. ஸோ அந்த கிளாஸ் டோர் பின்னாடியே பார்த்துட்டு ஃபோனில் வந்து பேசிட்டோம். அங்கே வந்து ஒரு எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க. எங்கேயும் அனாவசியமாக அங்கே எங்கேயும் ஏர்போர்ட்டில் வந்து நகர விடல. ரெஸ்ட் ரூம் கூட வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை போய் பார்க்குறேன்னு சொன்னப்போ கூட ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு பின்னாடி நின்று பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ எங்களெல்லாம் வந்து ஒரு பஸ்ஸில் அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் பேர் முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 4 பேசஞ்சர்ஸ் மட்டும் இருந்தோம். எங்களை தனியாக வந்து ஒரு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க. இது வந்து ஆன் தி வே. அப்புறம் எந்த ஹோட்டல்னு தெரியல. அப்புறம் ஒரு லேடி கூட வந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டோம். சோஷியல் ஹோட்டல் அப்படின்னு சொன்னாங்க. இது ஆர்ச்சர்ட் பக்கத்தில் ரிவர் வேலி ரோடு தாண்டி இந்த சோஷியல் ஹோட்டல் இருக்குது. ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். ப்ளஸ் அந்த பஸ் டிரைவர் கொஞ்சம் அந்த ரூட் வந்து மிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுற்றிட்டே இருந்தார். 14 days ஐசோலேஷன் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது வேறு வழி இல்லை. இதை நம்ம ஃபேஸ் பண்ணி க்ராஸ் பண்ணி தான் ஆகணும். பார்க்கலாம் எப்படி வந்து போகுதுன்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். இந்த ஹோட்டல் அக்காமடேஷன்லாம் எப்படி இருந்துச்சு, ஃபுட்டெல்லாம் எப்படி கொடுத்தாங்க, அப்புறம் அந்த டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் வந்து ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.